கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். நாம் காலை வேளையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேத வசனம் இருக்கிறது. அனுதினமும் காலையில் அவர் கிருபை புதுசாக இருக்குது. ஓகே, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வரப்போகிற புதிய வருடத்தில் நாம் அறியாத காரியங்களை பார்க்க போகிறோம், எட்டாத காரியங்களை பார்க்க போகிறோம், அதிசயமான காரியங்களை பார்க்க போகிறோம், இழந்ததை திரும்ப எடுத்துக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யோசுவாவில் ஒரு வசனம் இருக்கிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு யோசுவா 3:5 உங்களை யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. அற்புதத்துக்கு முன்னால் பரிசுத்தம், அற்புதத்துக்கு முன்னால் ஒரு தூய்மை. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கி நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம இருதயம் பியூர் ஒயிட்டாக இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 21:26. அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களோடு கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து பாருங்க, சுத்திகரிக்கிறதுக்குன்னு ஒரு நாளை என்ன செய்கிறாங்க, அப்போஸ்தலர் காலத்தில் நியமித்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது ஜெபம் என்பது வேறு, துதி என்பது வேறு, வேத வசனத்தை தியானிக்கிறது என்பது வேறு, சுத்திகரிப்பு என்பது அது வேறு. அப்போ இன்றைக்கி தேவ பிள்ளைகள் சுத்திகரிப்பதற்கென்று ஒரு நாளை நியமிக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் கர்த்தர் முன்னால் பரிசுத்தமாக இருக்கிறேன், கர்த்தரை பார்வைக்கு நான் ரொம்ப அருமையாக இருக்கிறேன், என்கிட்ட எந்த ஒரு பாவத்தையும் எந்த குறையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு எந்த மனிதனும் சொல்ல முடியாது. காரணம், சிந்தையில் பாவம் வரும், எண்ணத்தில் பாவம் வரும், நினைவில் பாவம் வரும், பேச்சில் பாவம் வரும், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பாவம் வரும். ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த வருடத்தில் நம்ம செஞ்சுருப்போம். தவறான வார்த்தைகளை பேசியிருப்போம், அடுத்தவர்களை குற்றப்படுத்தியிருப்போம், அடுத்தவர்களை குறை சொல்லியிருப்போம், அவிசுவாச எண்ணத்தோடு நாம் பேசியிருப்போம். நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம எப்போல்லாம் பேசுகிறோமோ அப்போ ஒரு கரை போல் எப்படி ஒரு பாத்திரத்தில் ஒரு கருப்பான ஒரு கரை பிடிக்குதோ, அந்த கரை போகாத அளவுக்கு நல்லா போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எப்படி கழுவுவீங்களோ, அதே போல் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நம்முடைய மனித இருதயத்துக்குள்ளே ஒரு கரை இருக்கும். அப்போ இந்த கரையை நீங்கள் சுத்திகரிக்கணும், இந்த கரையை நீங்கள் கழுவணும். அதுக்கு தான் அப்போஸ்தலர் காலத்தில் பவுலடிகள் என்ன பண்ணுறான்னா, சுத்திகரிப்பு என்கிற ஒரு நாளை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் சுத்திகரியுங்கள். நீங்கள் சுத்திகரித்தா தான், உங்கள் பாவங்களை அறிக்கிட்டா தான் நான் உங்களுக்கு இரக்கத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஒன்றியாமல் சொல்லப்பட்டிருக்க, தன் பாவங்களை அறிக்கிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னைத்தான் வஞ்சிக்கனா இருக்கிறான், தேவனை பொய்யராக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்ம அறிக்கை பண்ண வேண்டும், பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும், தவற அறிக்கை பண்ண வேண்டும், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழ வேண்டும், ஒவ்வொருக்கு ஒரு மன்னிப்பு என்ன செய்யணும், நாம் சொல்லணும், பார்த்துக்கொள்ளுங்கள், மன்னிக்கணும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மார்க்கில் நீ நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு குறை இருக்குமானால் அந்த குறையை நீங்கள் மன்னிக்கணும். மன்னித்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கணும். ஒரு தடவை 7 தடவை 70 தடவை என்ன செய்யணும், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறா மன்னிக்கிற ஒரு தன்மை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பார்க்க முடியும். மன்னிக்கிற ஒரு தன்மை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை விடுதலையாக இருக்கும். மன்னிக்கிற ஒரு தன்மை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையாக இருக்கும். அப்படி என்றால் யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற காரியம் நம்ம உள்ளத்தில் இருக்குமா, நம்ம இயேசுவின் பிள்ளைகளே கிடையாது. ஏன்னு கேட்டால், இயேசு சிலுவை மரத்தில் தொங்கும்போது, பிதாவே இவர்களை மன்னியும், தான் செய்கிறது இன்னும் தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிதாட்ட ஏசப்பா என்ன செய்கிறாரு, நமக்காக மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ அவர் பாடுகள் மத்தியிலே, வேதனை மத்தியிலே, ரத்தம் சிந்துகிற மத்தியிலே அவர் மன்னிப்பு கேட்குறாரு.
ஆனால் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கும்போது, சுகபலத்தோடு இருக்கும்போது, நாம் செய்த தவறுகளை உணரணும், செய்த பாவங்களை உணரணும். உணர்ந்து ஏசப்பட என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பை கேட்டால் நீங்கள் அழகாக சுத்திகரிக்கப்படுவீர்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1:16-17. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு என்ன செய்யுங்க? ஓய்ங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, திருப்பி வாசிங்க. உங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க, உங்கள் கிரியைகள் பொல்லாப்பு. இந்த வருடத்தில் எத்தனை பொல்லாத காரியங்களை பண்ணியிருக்கிறோம், இந்த வருடத்தில் எத்தனை தீமையான காரியங்களை பண்ணியிருக்கிறோம், இந்த வருடத்தில் எத்தனை வேண்டாத வார்த்தைகளை பேசியிருக்கிறோம், இந்த வருடத்தில் எத்தனை மனிதர்கள் மனது புண்படும்படியாக நம்ம நடந்திருக்கிறோம் என்பதை அறிந்து தெரிந்து நம்மளை நாமே என்ன செய்யணும்? கழுவணும். நம்மளை நாமே என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். அப்புறம் என்ன போட்டிருக்கிறது? நன்மை செய்ய படிக்கணும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நன்மை செய்ய படிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? டெய்லி நீங்கள் நன்மை செய்யணும். டெய்லி நீங்கள் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அப்புறம் என்ன அர்த்தம்? நல்ல வார்த்தையை 4 பேர்த்திட்ட சொன்னீங்கன்னா அது நன்மை. ஒரு ஆறுதலான வார்த்தையை 4 பேர்த்திட்ட சொன்னீங்கன்னா அது நன்மை. ஒரு பலனுள்ள வார்த்தையை 4 பேர்த்திட்ட சொன்னீங்கன்னா அது நன்மை. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க முடியாமல் இருக்காங்க, காய்ச்சலாக படுத்து கிடக்காங்க, எக்கெட்டு கெட்டு போ அப்படிங்கிறதல்ல. நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய நினைத்தால் அவர்கள் பலவீனத்திலிருந்து பலனை கொடுக்கும்படி அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லணும். டாக்டர் சொல்லியிருப்பார், இன்னும் 3 மாதத்தில் நீ உயிர் போயிடுமா, இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் நீ வாழ முடியாதமா, டாக்டர் சொல்லியிருப்பார். அந்த நினைப்பில் அந்த கவலையில் அவங்க படுத்திருப்பாங்க, சோர்ந்து போயிருப்பாங்க. அப்போ நீ போய் அங்கே போய் மனிதனுடைய வார்த்தையை காட்டிலும் ஏசப்பா வார்த்தை பெரியது, ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். திரும்ப வாழவே இதை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வாழும்படி, நீங்கள் சுகமாகும்படி, நீங்கள் பலனுள்ள ஆளாய் வாழும்படி நான் உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன்? நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஏசப்பா உங்களுக்கு நீங்கள் வேணாலும் பாருங்கள், 3 மாதம் கழித்து 3 வருஷம் கழித்து நீங்கள் திடகார்த்தமான ஆளாக வாழ போகிறீங்க, பார்க்க போகிறேன், எல்லாரும் பார்க்க போகிறாங்க. ஏசப்பா அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போகிறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை நீங்கள் பேசும்போது நீங்கள் நன்மை செய்கிற ஆளாக மாறி விடுகிறீர்கள். ஒருத்தர் பணம் கொடுத்தா தான் நன்மை கிடையாது. ஒருத்தர் ஆறு இல்லாதவனுக்கு போய் ஆறுதல் படுத்திங்கன்னா நீங்கள் நன்மை செய்கிறீங்க. அதான் நன்மை செய்ய படியுங்கள். ஒருத்தன் கெட்டு போயிட்டான், ஒருத்தன் தவறு பண்ணிட்டான், அப்போ நான் அவன் தவறு பண்ணவே, அவன் கெட்டு போனவன் அப்படின்ட்டு அவனை பார்க்காதீங்க. கெட்டு போனால் கெட்டு போனவனை நல்லவனாக மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஒரு குடிகாரனை திருத்துவதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீ தம்பி, நீ குடிக்காத தம்பி, குடித்தா குடல் சரிந்துடும், எத்தனை பேர் குடித்து செத்துட்டாங்க, அதனால் நீ குடிக்கக்கூடாதுப்பா. எங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, யாருக்கு வேதனை, யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு சண்டைகள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், மது அடிக்கிற இடத்துல இந்த காயங்கள் வரும்னு சொல்லி 6 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் தான் நடக்குது எல்லா குடும்பத்திலையும். அதனால் தம்பி, தண்ணி அடிக்காத தம்பி, யோக்கியமாக வாழு தம்பி. அப்போ நான் அவனுக்கு ஒரு புத்திமதி சொல்லி ஒரு ஆறுதல் படுத்தினீங்கன்னா நீங்கள் ஒரு நன்மையை செய்கிற ஆளாக இருக்கிறீங்க. அதுதான் நன்மை செய்வதற்கு படியுங்கள். எனக்கு ஆண்டு ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது, நஷ்டம் வருதுன்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடாது. நன்மை செய்யணும். நீங்கள் கடன் வாங்கி யாருக்கு உதவி செய்ய வேணாம், நீங்கள் பணம் காசை கொடுக்க வேணாம். நீங்கள் ஒரு நன்மை செஞ்சால், நீங்கள் ஒரு நல்ல ஆறுதல் வார்த்தை பண்ணீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து உதவுறதுக்கு உண்டான சமம் பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒருத்தர் கெட்டு போனவனை நல்லவனாக மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அவனுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கறதுக்கு உண்டான சமம். அவன் வாழ்ந்துருந்தானா நல்லா சம்பாரித்து வாழ்வான். நீ அவனை ஆறுதல் படுத்தாமல் சாகிறதுக்கு அவனை விட்டு கொடுத்தனா அவன் செத்துருவான், வாழ முடியாது. ஆனால் அவன் உயிரோடு இருந்து வாழ்ந்து சம்பாரித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீ அறிவுரை கூறும்போது நீ நன்மை செய்ய படித்து கொண்டு இருக்கிறாய், நீ நன்மை செய்கிறாய். இதன் மூலமாக தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை செய்கிறதுக்கு நம்ம போகக்கூடாது. ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்தை சண்டை உண்டு பண்ணுவதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, சமாதானம் பண்ணுவதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு குடும்பத்தில் பக்கத்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒரு ஓயாமல் சண்டை. அப்போ நீங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு ஏன் சண்டை போடுறீங்க? சமாதான காரணர் இயேசு இருக்கிறாரு, நீங்கள் அவரை சேவிங்க, அவரை ஆராதிங்க. இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த சமாதானத்தின் வல்லமை உங்கள் குடும்பத்தில் கடந்து வரும். நீங்கள் வேணாலும் பாருங்கள், நீங்கள் ஒற்றுமையாக வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானமான வார்த்தையை 4 வார்த்தையை அந்த குடும்பத்தில் பேசுனீங்கன்னா, அவங்க சமாதானம் வாழ்ந்தாங்கன்னா அந்த பெருமை உங்களுக்கு தரும். நீங்கள் நன்மை செய்ய படித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதான் நன்மை செய்ய படியுங்கள்.
ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், வாழ வழி இல்லை, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, சபைக்கு வாங்க, கர்த்தர் வார்த்தையை கேட்டு உங்களுக்கு சுகத்தை தருவார், பலத்தை தருவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நன்மை செய்ய படிக்கிறீங்க. எனக்குலாம் நீங்கள் ரசிக்கப்பட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் செத்தா பரலத்து போயிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காதீங்க. கிரியை வேணும் உங்கள் வாழ்க்கையில். அவனுக்கு தக்க கிரியை பரலத்துக்கு கூட வரும். எத்தனை நன்மை பண்ணியிருக்கிறோம், எத்தனை மனிதனுக்கு வாழ வச்சிருக்கிறோம், எத்தனை மனிதனுக்கு பசியை ஆற்றிருக்கிறோம், எத்தனை முடியாதவங்களுக்கு ஆறுதல் படுத்திருக்கிறோம், எத்தனை பேர் காவலர் நாங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது நீங்கள் நன்மை செய்கிறீங்க, நன்மை செய்ய படியுங்கள். அல்லேலூயா. எனக்கு பகலில் ஏகப்பட்ட ஃபோன் கால் வரும், இரவுலையும் ஏகப்பட்ட ஃபோன் கால் வரும். இப்போ அமெரிக்காவில் லண்டன்லலாம் நைட் நேரம் அது பகல் நேரமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அவங்க ஃபோன் போடுவாங்க. இங்கே நைட்டு 1 மணி 1:30 மணி 2 மணி இருக்குது, நல்லா தூங்குகிற நேரம். அப்போ ஃபோன் வரும். அப்போ அந்த நாட்டில் பகல். அப்போ எனக்கு ஒரு வலி எடுக்குது, இடுப்பு வலிக்குது, என்னால் போக முடியல, வைக்க முடியல, தொண்டை வலிக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கால் வரும். அந்த நேரத்தில் நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லி, அவர் அற்புதங்களை சொல்லி, செத்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பினவங்க கூட இருக்காருமா, 12 சிறுமி உயிரோடு எழுப்பினவங்க கூட இருக்காருமா, இளம் வாலிபனை பாடியில் தூக்கிட்டு போகும்போது இறக்கப்பட்ட தாயின் கண்ணீரை துடைத்தவர் உங்கள் கூட இருக்காருமா, அவர் அற்புதங்களை நினைங்கம்மா, அதிசயங்களை நினைங்கம்மா, அவர் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தை சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணும்போது அவங்க அடுத்து போன போது சொல்கிறாங்க, எனக்கு வழியில் போய்விட்டது, வழி நின்று விட்டுருச்சு என்று சொல்வார்கள். ஏம்மா மணி 2 ஆச்சு, நாளைக்கு பேசுமா அப்படின்னா நான் நன்மை செய்ய படிக்கலை. ஒரு தூக்கத்திலும் ஒரு பலவீனத்திலும் இப்படிப்பட்ட ஒரு கால் வரும்போது அங்கே இயேசுவின் அன்பை பற்றி, இயேசுவின் சுகத்தை பற்றி சொல்லும்போது அவர்கள் மீட்பு பெறுகிறார்கள். அங்கே தேவநாமம் மகிமைப்படுகிறது. இது நன்மை செய்ய படிக்கணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. ரசிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி சும்மா இருந்துடக்கூடாது. நீங்கள் பார்க்குற இடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களை போய் ஆறுதல் படுத்தணும். அதுதான் நன்மை செய்ய படிக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 20:9. அப்போ இதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவம். அவர் சொல்கிறாரு, இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் நான் என் இருதயம் சுத்தமாக இருக்குது, எந்த பாவம் செய்யவும் இல்லை, நான் யோக்கியனாக இருக்கிறேன், அப்படி எவனாவது ஒருத்தர் இந்த பூமியில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற காரியத்தை கேட்குறார். ஏன்னா அப்படி இந்த பூமியில் வாழ முடியல, அப்படி வாழு அப்படிங்கிறார். அப்போனா எப்படி இந்த பூமியில் தீமை இருக்கோ நன்மை இருக்குது, ஒரு முள்ளு மரம் இருக்குது, விஷ மரம் இருக்குது, அரிப்பு மரம் இருக்கிறது, அரிப்பு செடி இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கிற சில பிராணிகள் இருக்கிறது, நன்மை இருக்கிறது. எதையும் நம்ம பிடித்து கொண்டு வாழ்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். அப்போ அதான் சொல்கிறாரு, நீ நன்மையை பற்றி கொண்டு வாழு, நன்மையை படியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 23:25-28. மாயக்கார வேத யாருக்கு சொல்கிறாரு? வேத பாரர்களுக்கு, வேதத்தை படித்தவர்களுக்கு சொல்கிறாரு. பரிசேயரே உங்களுக்கு அப்புறம் ஏதா, வேத பாரகரே, சத்தியத்தை அறிஞ்சவனே, ரட்சிக்கப்பட்டாலே உனக்கு ஐயோ. யாருக்கு சொல்றாரு? தேவ பிள்ளைகளுக்கு சொல்றாரு, சத்தியத்தை அறிஞ்சவன் சொல்றாரு, உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. ஏன் ஐயோ அப்படிங்கிறாருன்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீங்க. என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ கல்லறை தோட்டத்துக்கு போங்க, ஒரு சில கல்லறை வெறும் மண்ணாக இருக்குது, சிலுவை வச்சுருப்பாங்க. ஒரு சில கல்லறையை பார்த்தீங்கன்னா அப்படியே டைல்ஸ் போட்டு பளிங்கு கல்லில் அப்படியே அழகாக கொத்தனை வச்சு கட்டியிருப்பாங்க. சிலுவை பார்த்தா பளிங்கு கல்லில் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அந்த டைல்ஸ் கல்லில் உட்காந்து படுத்து தூங்கணும் போல் பலபலன்னு இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சில கல்லறையை பாருங்கள். இன்னும் இந்த தோற்றம் இந்த வருடம், மறைவு இந்த வருடம் போட்டிருப்பாங்க. அந்த அந்த பெட்டை பார்த்தீங்கன்னா 6 அடி இதை பார்த்தீங்கன்னா அப்படியே பலபலன்னு இருக்குது. விலையுறந்த ஒரு பளிங்கு கல்லில் அந்த கல்லறையை கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த கல்லறையை, அந்த பளிங்களை தூக்கி எடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் உட்காந்து பாருங்க, உட்கார முடியாது. அல்லேலூயா. அதான் அவர் சொல்கிறாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. வெளியே பகட்டா வெளியே அப்படி முக்காடு போட்டுக்கிட்டு வெளியே ஹாய் ஹோய் அப்படின்னு போய்கிட்டு அப்படி இருக்கிறது கர்த்தர் விரும்பல. உன் உள்ள எப்படி இருக்கிறது, உன் ஆவி எப்படி இருக்கிறது, உன் ஆத்மா எப்படி இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார், அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இறைத்தை பார்க்கிறாரு. உள்ள கசப்புகளையும் வெறுப்புகளையும் சண்டைகளையும் பிரிவினைகளையும் உள்ள வச்சுக்கிட்டு இருக்காத. வெளித்தோட்டத்தில் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு, வெளித்தோட்டத்தில் ஜெபிக்கிறன்னு சொல்லிக்கொண்டு, வெளித்தோட்டத்தில் துதிக்கிறன்னு சொல்லிக்கொண்டு உள்ள வெறுப்பையும் கசப்பையும் சண்டையும் பிரிவினையும் வைத்துக் கொண்டு இருக்காதே. அதில் நீ மனமாறு, அதில் சுத்திகரி அப்படிங்கிறார் அவர். அப்புறம் என்ன போட்டிருக்கு? அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், அவர்கள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். சகல அசுத்தல் என்ன செய்யுமா? நிறைந்திருக்கும். அசுத்தம். வெள்ளடிக்கப்பட்ட கலரை வெளியே நல்லா பார்க்க அழகா இருக்கும், ஆனால் உள்ள என்னது? அசுத்தம்.
அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு. 28 வசனம் வாசிக்குமா? 28. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். இப்ப மனுஷனுக்கு முன்பாக நான் யோக்கியன், நான் பரிசுத்தமா, நான் நீதிமான் என்று நீங்க காணப்படலாம். மனுஷன் உன்னை வந்து பெரிய ஆள் நினைக்கலாம், மனுஷன் செல்வந்தர் நினைக்கலாம், நீ இருக்கப்பட்டால் மனுஷன் நினைக்கலாம், நீ ஒரு பெரிய ஒரு பணத்துக்கு அதிபதி, சொத்துக்கு அதிபதி, 100 வீடு வச்சிருக்க, 50 வீடு வச்சிருக்கன்னு சொல்லி மனுஷன் உன்னை மதிக்கலாம். ஆனால் அந்த நீதி, அந்த மதிப்பு உன்னை பரலத்துக்கு கொண்டு போகாது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா, எப்படிப்பட்ட இறுதி, எப்படிப்பட்ட இறுதியும் இருந்தா நீ பரலத்துக்கு போக முடியும் அங்க கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அப்ப உள்ளத்துக்குள்ள கர்த்தர் சொல்றாரு, பாத்துக்குள்ள இயேசு சொல்றாருங்க, உன் உள்ளத்துக்குள்ள மாயை இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ள கசப்பு இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ள சண்டை இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ள மாயமான காரியங்கள் இருக்கிறது. இதை நீ என்ன செய்யும் போது சுத்தமாக்கு. நீ வெளி தோற்றத்தை பகட்டா மினுக்கிட்டு போறது ஒரு பெரிய காரியம் கிடையாது. அந்த மனுஷனுடைய பார்வைக்கு அருமையா இருக்கலாம், மனுஷனை பார்த்து மெச்சுக்கலாம், மனுஷனை பார்த்து கனப்படுத்தலாம். ஆனால் நான் உன்னை மெச்சுக்க மாட்டேன், நான் உன்னை கனப்படுத்த மாட்டேன், நான் முகத்தை பார்க்க மாட்டேன், நீ உன் அலங்கார ட்ரெஸ் பார்க்க மாட்டேன், உன் அலங்கார முகத்தை நான் பார்க்க மாட்டேன். உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறதோ அதை பார்த்து தான் உன் வாழ்க்கையை நான் உயர்த்துங்கிறாரு இயேசுவானவர். அல்லேலூயா. அதான உள்ளான மனுஷன்றாரு, வெளிப்படுத்த அவர் காட்டல, வெளிப்படுத்த நீ பார்க்காதங்கிறார். இந்த வசனத்தை ஃபுல்லாக படிக்கும்போது நல்லா கவனிச்சு கேளுங்க பாப்பா. திருப்பி வாசி அதிலிருந்து 25 to 28. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அழகா சொல்றாருங்க. நீ வெளியே வந்து நல்ல ஒரு மந்திரி வேஷ்டி சட்டை போட்டு, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு, ஒரு செயினை போட்டு, மோதிரத்தை போட்டுக்கிட்டு ஹாய் ஹாய்ன்னு போயிட்டு இருக்க, ஒரு நல்ல பட்டு சேலை கட்டிக்கிட்டு, நல்லா இங்கே ஒரு இது வரைக்கும் செயினை போட்டுக்கிட்டு, தோடை போட்டுக்கிட்டு ஹாய் ஹோ சோத்ரா அவன் போயிட்டு இருக்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, உள்ளத்துக்குள்ளே அக்கிரமமும் அநீதியும் இருக்கிறது, இதை கழுவி சுத்திகரி, இதிலிருந்து மனமாறு, இதிலிருந்து விடுதலையாகு, அப்போ தான் நீ என் பிள்ளையை வாழ முடியும், அப்போ தான் நீ செத்தா பரலது போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வெளியே நம்ம பகட்டாக இருக்குன்னா மனிதர்களுக்கு பகட்டாக தெரியலாம். இப்போ நீ எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நகனிட்ட போட்டு போகும்போது 4 பேர் உன்னை பார்த்து சோதரம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கனப்படுத்துவான். ஆனால் கர்த்தர் அது கனப்படுத்த மாட்டார். கர்த்தர் வந்து உன்னை மெச்சிக்க மாட்டார். அவர் என்ன செய்வார், உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது அதைத்தான் பார்ப்பார். அவர் புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு, மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டு நீ சோத்திரம் போட்டேன்னா அவர் உன்னை ஆத்திரமாக தான் பார்ப்பார். ஒரு மனது இருக்கணும் குடும்பத்தில், கணவன் மனைவிகளை பிளவு வந்துடக்கூடாது. ஒரு மனது இருக்கணும், தீமைக்கு தீமையை பார்க்கக்கூடாது, உதாசனப்படுத்தக்கூடாது. ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கல என்பதை அறிந்து நீங்கள் ஆசீர்வாதங்கள் 1 பேதுரு 3:9. அதான் கர்த்தர் விரும்புகிறாரு. உங்கள் இதயத்தில் வந்து எந்த சண்டை இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது, ஒரு மனது இருக்கணும். கணவன் மனைவி ஒரு மனதில் பேசணும், ஒரு மனமாக இருக்கணும். மேட்டுமையை பேசக்கூடாது, பெருமையை பேசக்கூடாது, பெருமை நாவி வந்துடும். கர்த்தர் ஒரு மனது. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சரி சமத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆணுக்கு பெண்ணு அடிமை அப்படி கிடையாது. இவர் 50னா இவர் 50, அப்படி தான் வாழணும் வாழ்க்கை. ஒரு குடும்பம் இருந்தா நீ பாதி வேலை பாரு, நான் பாதி வேலை பார்க்குறேன், அப்படி தான். நீ தான் சமைக்கணும், நீ தான் கூட்டணும், நீ தான் துவைக்கணும், நீ தான் எல்லாம் செய்யணும், நீ தான் தட்டில் சோத்தை போட்டு வைக்கணும், நீ வந்து வாயில் ஊட்டணும், அது உன் வேலை. அப்படி ஒரு ஆம்பளை இருந்தானா அது வந்து நீ சரியான ஆள் இல்லை, நீ தவறு பண்ணுகிறாய். உன் இதயத்தில் சுத்தம் இல்லை, உன் இதயத்தில் பெருமை இருக்கிறது, உன் இதயத்தில் மேட்டின்மை இருக்கிறது, உன் இதயத்தில் பெருமை இருக்கிறது. கர்த்தர் அதை விரும்பலை. விட்டு கொடுத்து வாழணும், தாழ்மையாக வாழணும், அன்பாக வாழணும், சமாதானமாக வாழணும், அது உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். பெருமை இருக்கக்கூடாது. பெருமைக்கு கர்த்தர் எதிர்க்கிறார், தாழ்மைக்கு கிருபை அளிக்கிறார். அதான் ஒரு குடும்ப வாழ்க்கை, அதான் கணவன் மனைவி வாழ்க்கை. கீழ்ப்படிந்து வாழணும், விட்டு கொடுத்து வாழணும், தாழ்மையாக வாழணும், இரக்கமாக வாழணும், தயமாக வாழணும். அதுதான் ஏசப்பாவுடைய வாழ்க்கை. அதுதான் வந்து ஏசப்பா விரும்புகிற ஒரு காரியம். பார்த்துக்கொள்ளுங்க. உள்ள கசப்பையும் வெறுப்பையும், என்னால் தான் உங்கள் குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, என்னால் தான் நீங்கள்லாம் சாப்பிட்றீங்க, நான் சம்பாதிக்கலாம், நீங்கள் வாழ முடியாது அப்படின்னு பெருமை பாராட்டக்கூடாது. கர்த்தர் அடியை கொடுத்துருவாரு, சம்பாதிக்க அளவுக்கு பண்ணிடுவார். கர்த்தர் சம்பாதிக்க பலனை கொடுக்கறனால தான் நீ சம்பாதிக்கிற. கர்த்தர் தான் சம்பாதிக்க வைக்கிறதுக்குண்டான ஒரு கிருபை உனக்கு தர்றாரு. நீ வந்து பெருமையாக நீ இப்படி பேசுனா உன் சம்பாதித்தை ஆஃப் பண்ணிடுவார், உன் வருமானத்தை குறைச்சிடுவார். கர்த்தர் கொடுக்குறாரு, கர்த்தர் நடத்துறாரு, கர்த்தர்னால தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்படி பேசுங்க. நம்ம குடும்பம் நடத்துவது காரணமே கர்த்தர் தான். எனக்கு வருமானத்தை கூட்டி கொடுத்தது கர்த்தர் தான். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோமா கர்த்தர் தான். அவரெல்லாம் நம்ம நல்லா இல்லை, அப்போ அவரை கனப்படுத்தி அவரை மையப்படுத்தி பேசி பாருங்க, உங்கள் குடும்பம் வளரும். என்னால் தான் குடும்பம் நடக்குது,
என்னால் தான் நீங்களாம் சாப்பிட்றீங்க, என்னால் தான் எல்லாம் வாழ்கிறீங்க, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் நடக்காது அப்படின்னு பெருமை பாராட்டினீங்கன்னா கர்த்தர் உன்னை உட்கார வச்சிடும். எந்திரிக்க விடாமல் உட்கார வச்சிடும், படுத்த படிக்க ஆக்கிடுவார். கர்த்தர் தாழ்மைக்கு கிருபை அளிக்கிறாரு, பெருமைக்கு எதிர்க்கிறாரு. அதனால் உள்ளத்துக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது, பெருமையோடு பேசக்கூடாது. நான் தான் நான் தான் நான் தான், என் சம்பாத்தியம் என் வருமானம் பேசக்கூடாது. இப்போ நான் இருக்கேனா? கர்த்தர் ஏன்டா ஊழியத்தை கொடுத்துருக்காரு, எனக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னா சரி, அது பெருமை. கர்த்தர் ஊழியத்தை கொடுத்துருக்காரு, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம், ஊழியத்தை கட்டுவோம், இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வோம் அப்படின்னு ஒரு மனதர் ஒரு ஊழியத்தை செய்யணும். பார்த்துக்கொள்ளுங்க, ஊழியம் என்பது சாதாரணம் கிடையாது. அதனால் ஒரு மனம் இருக்கணும். இல்லை எந்த காரியம் இருந்தாலும் ஒரு மனம், குடும்பமாக இருக்கணும், பிள்ளைகளாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் ஒரு மனதோடு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு மனது இல்லாத இடத்துல ஒரு காரியத்தை அவர் செய்ய முடியாது. நீ விழுந்து விழுந்து ஜெபிச்சாலும், விழுந்து விழுந்து ஆராய்ச்சாலும், ஒரு மனது இல்லாமல் நீ ஜெபிச்சானா அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஒரு மனது இல்லாமல் துதிச்சானா அந்த துதியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு மனது இல்லாமல் நீ வேதத்தை தியானிச்சனா தியானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ ஒரு மனமாக இருக்கிறாயா, அன்பாக இருக்கிறாயா, சமாதானம் இருக்கிறாயா, விட்டு கொடுத்து வாழ்கிறாயா? நீ விட்டு கொடுத்து வாழ்ந்து, ஒரு மனதில் வாழ்ந்து, தாழ்மையோட வாழ்ந்து ஜெபிச்சு பாரு, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஒரு மனமாக வாழ்ந்து துதிச்சு பாரு, துதிக்கு பதில் கிடைக்கும். ஒரு மனமாக வாழ்ந்து நீ தேவனை மகிமைப்படுத்தி பாரு, அந்த மகிமையை ஏற்றுக்கொள்வா. நீ ஒரு மனது இல்லாமல், அன்பு இல்லாமல், சமாதானம் இல்லாமல், மனைவியை நேசிக்காம, கணவன் நேசிக்காம, நான் தான் அப்படி பெருமை பாராட்டிக்கிட்டு நீ துதிச்சனா அந்த துதியை அவர் அங்கீகரிக்க மாட்டாரு, அந்த ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டாரு. வேதத்தை கேளாத ஜெபத்தை நான் அருவருக்கிறேன். வேதத்தை கேட்டுட்டு ஜெபிக்கிறாரு. விட்டு கொடுத்து வாழு, தாழ்மையா வாழு. நீ நின்று ஜெபம் பண்ணது ஒருவன் பேரில் உனக்கு கசப்பு இருக்கமானால் அதை மன்னிச்சுட்டு வந்து ஜெபம் பண்ணு. மன்னிக்காம ஜெபம் பண்ணாத, கசப்பை வச்சுக்கிட்டு வராத. உன் ஜெபத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதான் வேதத்தை கேட்கிற ஜெபம். அப்போ அதுதான் உள்ளத்துக்குள்ள இருக்கணும். விட்டு கொடுக்கறது, தாழ்மை உள்ளத்தில் இருக்கணும். கர்த்தரை தான் பார்க்குறாரு. அன்பு இருக்கணும், கசப்பு இருக்கணும். அல்லேலூயா. யாரை பற்றி நம்ம உள்ளத்தில் குறைகளை கொண்டு வரக்கூடாது. நிறைவு மாத்திரம் தான் கொண்டு வரணும், குறைகளை கொண்டு வரக்கூடாது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அதனால் இயேசுவானவர் எது விரும்புகிறாருன்னா உள்ளதை பார்க்குறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க நீங்கள், கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரகார ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பார்த்தீங்களா? இது தேவன் உண்டு பண்ணலை. இப்போ வாசிக்கப்பட்ட இந்த காரியம் தேவன் உண்டு பண்ணலை, பூமியிலிருந்து பிசாசு உண்டு பண்ணியிருக்கிறான். இது உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில் இருக்கு. இது என்ன செய்யுங்க, விட்டு ஓயணும், இதை அகற்றணும். இதை வச்சுக்கிட்டு என் சமூகத்துக்கு வராதிங்க, இதை வச்சுக்கிட்டு விண்ணப்பத்தை வைக்காதீங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, எசேக்கியேல் 36:29. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, இங்க இருங்க, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே, உங்க உள்ளத்துக்குள்ளே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை, கல்லான முரட்டான சண்டையான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, உங்கள் உள்ளத்துல மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டுட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேங்கிற. அல்லேலூயா. இந்த இருதயம் 2 வகை இருக்கு. இருதயம் என்ன இருக்கு? 2 வகை இருக்கு. முரட்டாட்ட இருதயம், சண்டை இருதயம், பிரிவினை இருதயம், அதெல்லாம் இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட இருதயத்தை எடுத்து போடுங்க. அதாவது பழைய ஏற்பாடு காலத்தில் கணவன் மனைவி பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதிப்பு கொடுத்து பேசுவாங்க. இங்கே வா, எடு, எங்கே வேணே அப்படின்னு புருஷங்காரன் பேசுவான். மனைவி பயந்துட்டு எடுத்து கொடுக்கும். மனைவியே நிறுத்து, என்ன நானாக மாட அமைக்கிறேன்? கர்த்தர் சொல்லி 2 பேரும் சரி சமன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன இங்கே வா, போ, இது என்னது? நான் தேவ சாயல் உண்டாக்கப்பட்டிருக்கேன், தேவ புள்ள, புரியுதா? கூப்பிடு, அன்பாக கூப்பிடு. நீ அன்பாக கூப்பிடாட்டினாலும் பரவாயில்ல, பேரை சொல்லி கூப்பிடு. என் செல்லமே, என் கண்ணேன்னு கூட கூப்பிட வேணாம். அம்மா வாமா, சீக்கிரம் எடுமா அப்படின்னு அன்பாக பேசணும். அங்கே தான் இயேசு வர்றாரு, அங்கே தான் தேவனுடைய வார்த்தை வருது. விளங்காதல, சீக்கிரம் தொலை. உருப்பட மாட்டேன் நீ இப்படி பேசுனேனா, பிசாசு வருவேன் அப்படி இப்படி வார்த்தையை பேசுனா. வார்த்தைங்கிறது ரொம்ப கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. வார்த்தைங்கிறது ரொம்ப கவனம். ஒரு தகப்பன் ஒரு தடவை ஒரு பையனை
தருதலை அவன் நல்ல பேர் வச்சுருக்காரு. அப்பங்காரன் தருதலை, எனக்கு பிறந்த தருதலை, தருதலை இங்கே வா, தருதலை இன்னும் தூங்குறியா, தருதலை. ஒரு நாளைக்கு 7 வாட்டி 8 வாட்டி மகன் மேலே தருதலை தருதலைன்னு சொல்லி அப்பையும் பேசிக்கிட்டே இருந்தான் பாருங்க. தருதலை தான் பேசி கடைசியில் அவன் வாலிப பருவத்தில் வரும்போது கொள்ளை அடிக்கிறவனும் திருடனும் தருதலையாக போயிட்டான். இதுக்கு என்ன காரணம்? அப்போ மகனை தருதலைன்னு பேசி அவன் தருதலை ஆகிட்டான். அப்போ அவன் தருதலே ஆகிறதுக்கு யார் காரணம் கேட்டால் அப்பங்காரன். அதனால் இந்த இதயத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வரக்கூடாது. மக்களே, செல்லமே, போனையா கண்ணு, சாப்பிட்டியா கண்ணு, அப்படி பேசி பாருங்கள், அவன் உடனே கீழ்ப்படிஞ்சிடுவான். முரட்டாட்டமாக பேசக்கூடாது, அன்பாக பேச பழகணும். கணவன்கிட்ட பேசும்போதும் மனைவிட்ட பேசும்போது பிள்ளைகள்கிட்ட பேசும்போதும் அன்பு வெளிப்படணும். இயேசு வெளிப்படணும். எப்போலாம் அன்பாக பேசுகிறீங்களோ அப்போ இயேசு உங்கள்கிட்ட வெளிப்படுறாரு. உன்னாலதான் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, விளங்காதவளே, அப்போ நான் உன்கிட்ட இயேசு வெளிப்படல, பிசாசு வெளிப்படுறான். இவளை கட்டி என் வாழ்க்கையே போச்சு, இயேசு வெளிப்படல, பிசாசு வெளிப்படுறான், பிரிவினாவை வெளிப்படுறான். இவ செத்தா நல்லா இருக்கும், இயேசு வெளிப்படல, பிசாசு வெளிப்படுறான். இவ என்ன விட்டு என்னைக்கு இவ தொலைறாளோ அன்னைக்கு எனக்கு நிம்மதி. அப்படி பேசுறேனா உங்ககிட்ட இயேசு இல்ல, பிசாசு பேசுறான். பிசாசு மூலமா நீ பேசுற. உன் வார்த்தையில கண்டுபிடிச்சிடலாம். உங்க உள்ளத்துக்குள்ள பிசாசு இருக்காரா இல்ல இயேசு இருக்கிறாரா? இயேசுவின் வார்த்தை இருக்கிறதா பிசாசு இருக்கிறதா கண்டுபிடிச்சிடலாம். உன் வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உன் மனைவி எப்படி கூப்பிடுற, உன் பிள்ளையை எப்படி கூப்பிடுற, உன் வார்த்தை எப்படி வருகிறதுனா உன்கிட்ட நல்ல வார்த்தை, அன்பான வார்த்தை, சமானமான வார்த்தை, இரக்கமான வார்த்தை, தாழ்மையான வார்த்தை, விட்டு கொடுக்குற வார்த்தை வந்தா அங்கே இயேசு உன் மூலமா வெளிப்படுறாரு. இதை விட்டுட்டு நீ விளங்காதவளை, உருப்படாவளை, உன்னால இவ்வளோ கஷ்டம், உன்னால இவ்வளோ நஷ்டம், நான் அப்படி வாழ நினைச்சேன், எப்படி வாழ நினைச்சேன், என் வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கை இடிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுனா உங்ககிட்ட இயேசு கிடையாது, உன் உள்ளத்துக்குள்ள பிசாசு இருக்கிறான். வார்த்தைங்கிறது ரொம்ப கவனம். உள்ளத்தில் இருக்கு, இதயத்தில் இருக்கிறது வாயில வருது. அப்போ இதயத்தில் எதை நினைச்சிருக்கிறையோ அது வாயில பேசுற. இப்போ மனைவியை பார்த்து வந்து தோற என்ன அப்படின்னா உங்ககிட்ட இயேசு கிடையாது, உங்ககிட்ட பிசாசு உள்ள உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். அதுல இருந்து நீ பிசாசு மகன் என்பதை அறிந்து கொள்ள முடியும், நீ பிசாசு மகன் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அம்மா வாமா செல்ல, நேரம் ஆச்சுடா, சீக்கிரம் போகணும்டா, வாடா செல்லம் அப்படின்னா உங்கள்கிட்ட இயேசு குடியிருக்கிறாரு, உன்கிட்ட இயேசு இருக்கிறாரு. சில உனக்கு முடியலன்னு நாளைக்கு போகலாம்டா கண்ணு, உனக்கு கால் வலிக்குதாடா, நாளைக்கு போகலாமாடா அப்படின்னு உன்கிட்ட இயேசு இருக்கிறாரு. சும்மா வா, எப்போ பார்த்தாலும் நோயின்ட்டு கால் வலி, கை வலி, முட்டை வலின்னு சொல்லிட்டு அங்கே போக வேணாமா, எங்கள் ஊருக்கு போக வேணாமா, எங்கள் அம்மா நேற்றே வர சொன்னாங்க, இன்னும் நீ உட்காந்துக்கிட்டு இருக்க, வந்துரு வரையா வழியா, எங்கள் கால் வலிக்குதுங்க, முடியலங்க, முடியலையா, வந்து தான் ஆகணும், எந்திரிக்கிறேன் இல்லையா அப்படின்னா உங்ககிட்ட இயேசு கிடையாது, இயேசுவின் வார்த்தை கிடையாது, உன்கிட்ட பிசாசு உள்ளே உட்காந்துருக்கான்னு அர்த்தம். அதனால் உன் வாயின் வார்த்தையை வச்சு இயேசு இருக்கிறாரா பிசாசு இருக்கானா கண்டுபிடிச்ச முடியும். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அழகாய் மனைவிட்ட என்ன இருக்கு, கணவன்கிட்ட என்ன இருக்கு அழகாக கண்டுபிடிச்சிடலாம், இட போட்டுடலாம், பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம். இதயத்தில் இருக்கிறது வாயில் வருங்க. அதனால் இந்த இதயத்தில் இந்த பொல்லாத காரியங்களை அதை விட்டு என்ன செய்யுங்க, ஓயுங்கள், அகற்றுங்கள் அப்படிங்கிற. அப்படி தான் இந்த வசனம் சொல்லுது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த எசேக்கியேல் 36:29 வாசிங்க. உங்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுத்து உங்க உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, கல்லான இதயத்தை, முரட்டாட்ட இதயத்தை, சண்டைக்கார இதயத்தை, பிரிவினை இதயத்தை உங்க மாம்சத்திலிருந்து உங்க ஆத்மாவிலிருந்து எடுத்து போட்டுட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், சதையான இதயத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதயத்தின் நினைவு வாயில் ஒரு நல்லது. ஏன் வாழ்க்கையில் நீங்கள் டெவலப்மெண்ட் ஆக முடியலன்னா இப்படிப்பட்ட காரியத்தை உள்ளத்தில் நீங்கள் வைப்பதுனால தான் நடக்குது. அதனால தான் நீங்கள் அறிஞ்சுக்கணும். ஏசாயா 6:5-6-7, ஏசாயா 6:5-6-7 வாசிங்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். அல்லேலூயா. இது ஏசாயா தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனுஷன். அவர் பேசுகிற வார்த்தை, ஐயோ நான் அசுத்த
உதடு உள்ள ஒரு மனிதன், அசுத்த உதடு உள்ள ஒரு மனிதன் என்னை சுத்திகரிக்குன்னு சொல்லும்போது தூதன் இறங்கி வந்து கொரட்டால் நெருப்பு எடுத்துகிட்டு வந்து அந்த வாயை என்ன செய்கிறாரு, சுட்டரித்து சுத்திகரிக்கிறார். அதுலேருந்து அவர் என்ன செஞ்சார், பியூர். அப்போ இன்றைக்கி என்ன, இன்றைக்கி அப்படி வந்து செஞ்சாருன்னா எல்லாரும் வாங்கி சுடணும். எல்லார் வாயில் என்ன செய்யணும், நெருப்பு தள்ளல் கொண்டு வந்து வைக்கணும். எல்லோரும் வாய்ப்புனோட தான் அப்படி தான் எல்லோரும் அலையணும். ஏசியா தீர்க்கதரிசிக்கு தூதனை இறங்கி வந்து நெருப்பு எடுத்து வந்து வாயில் வைக்கிறாரு. ஏன், இது அசுத்த உள்ள உதடு, தேவையில்லாத பேசியிருக்கிற, தப்பான காரியத்தை பேசியிருக்கிற, அசுத்தத்தை பேசியிருக்கிற, தீமையை பேசியிருக்கிற, பொண்டாட்டியை தேவையில்லாமல் அவ இவலன்னு பேசியிருக்கிற, மரியாதை இல்லாமல் பேசியிருக்கிற, தகாத வார்த்தையை பேசியிருக்கிற, அதனால் வந்து உனக்கு வந்து சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லி உதடை வந்து சுத்திகரிக்கிறாரு அந்த ஏசையா. இன்றைக்கி அப்படி சுத்திகரித்தா நம்ம வாழ்கிற இந்த பூமியில் இருக்கிற எல்லா வாயும் சுத்திகரித்தே ஆகணும். ஆமேன். இவர் வந்து ஒரு உலகத்தான் கிடையாது, தேவ மனிதர். அப்போ அவரே என்ன செஞ்சுருக்கிறாரு, வாயை என்ன செஞ்சுருக்கிறாரு சொல்லுங்கள், அவர் ஒத்துக்கிறாரு, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். தூதன் வந்து என்ன சுத்திகரிக்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கி நம்ம வாயை என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். அதுக்கு தான் சுத்திகரிப்பு நாளை ஏற்படுத்தினார். எபிரேயர் 1:3. அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இயேசு வந்து இந்த பூமிக்கு வந்து சுத்திகரிப்பை உண்டு பண்ணி எப்படி வசனத்தால் இரத்தத்தால் சுத்திகரிச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் அப்படி சுத்திகரிக்க விரும்பினால், ஏசப்பா வாலிபன் தன் வழியை எதனால் பரிசுத்தம் பண்ணி கொள்வான் என்று கேட்டால் தேவனுடைய வசனத்தால். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு சுத்திகரிப்பு எப்படின்னா, எதனால் சுத்திகரிக்கனா, எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா. எப்படி சுத்திகரிக்கப்படும், இயேசு எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தாலே நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தாலே என் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். கனத்துக்குரிய உயர்வான மேன்மையான பாத்திரமா இருக்கலாம். சுத்திகரிக்கப்படுகிறவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அடுத்து தீத்து 1:15. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சுத்தமாக இருக்கிறவன் சுத்தமானதான் வரும், அசுத்தமாக இருக்கிறவனுக்கு அசுத்தம் தான் வரும், தீமை உள்ளவனுக்கு தீமை தான் வரும். அப்போ நம்ம சுத்தமாக இருந்தால் சுத்தம் நம்மளை தேடி வரும். அப்புறம் என்ன போட்டிருக்கு, அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமா இராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும். எப்படி பாருங்க, இங்க இருங்க, திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமா இராது. இப்ப கவனிங்க, அசுத்தம் உள்ளவன் யாரு அப்படின்னு கேட்டா, அவிவிசுவாசமாய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவன் அசுத்தம் உள்ளவன். அப்ப விசுவாசம் உள்ளவன் சுத்தம் உள்ளவன், அவிவிசுவாசம் உள்ளவன் அசுத்தம் உள்ளவன். என்ன இந்த வசனத்தில் என்ன அர்த்தம் கண்டுக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு அவிவிசுவாசமான வார்த்தைகள் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க அசுத்தம் உள்ளவர்கள், விசுவாசமான வார்த்தையை பேசுனீங்களா நீங்க சுத்தமானவர்கள். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுக்கோங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவிவிசுவாசமாய் பேசுகிறவர்கள் அசுத்தம் உள்ளவர்கள், விசுவாசமாய் பேசுகிறவர்கள் சுத்தம் உள்ளவர்கள். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அறிய விசுவாசமாக பேசுனீங்கன்னா சுத்தம் உள்ளவர்கள். வராது, கிடைக்காது, நடக்காது அப்போ நான் அவிசுவாசம் பேசுனீங்கன்னா நீங்கள் அசுத்தம் உள்ளவர்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த நாட்களிலே இந்த வசனங்களை அறிந்து, இந்த வசனங்களை புரிந்து, புதிய நாட்களிலே புதிய ஆண்டுகளிலே அடியெடுத்து வைப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, சுத்திகரிப்பு நாளை உண்டு பண்ணுங்கள் என்ற நம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்குற ஆண்டவரே, இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ சுத்திகரித்து ஆசீர்வதித்து, யோசுவாவில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் எங்களை பரிசுத்தப்படுத்தும், நாங்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.